இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ராமச்சந்திரா, கெடா வெட்டுறதுக்கு முன்னாடி நாம கோயில் குளத்துக்கு போய் தீட்டு கழிச்சிட்டு வந்துடணும். இப்பயே அந்த சடங்கு முடிச்சிருங்களா? சரிங்க பூசாரி. அப்ப சீக்கிரம் ராவுகாலம் முடியறதுக்குள்ள சடங்கு முடிச்சிட்டு வந்துடுறீங்களா? சரி, புறப்படுங்க. நீங்க கூட போங்கம்மா. சரிங்க. கண்மணி, 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 என்னன்னா இது? இவன் மட்டும் நிக்கிறான், கண்மணியை காணோம். டேய் ராகவா, என்னடா நீ மட்டும் தனியா நிக்கிற? கண்மணி என்னடா? ஏய், என்னடா கேக்குறாருல, சொல்லு. கண்மணி இங்கதான்ப்பா உட்கார்ந்துருந்தா. திடீர்னு திரும்பி பார்த்தா கண்மணியை காணோம்ப்பா. காணுமா? என்னமா அப்படி சொல்றீங்க? ஏய், என்னடா உளற? உன்னை கூட தானடா இருக்க சொன்ன. நீ எங்கடா போன? அது அப்பா, எனக்கு போன் வந்துச்சுப்பா. அதான் சிக்னல் இல்ல, அந்த பக்கம் பேசலான்னு போனேன். அதுக்கிடையில கண்மணியை காணோம். டேய், என்னடா சொல்ற நீ? அப்பா, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குப்பா. மாமா, எதுக்கு தேவையில்லாம பயந்துகிட்டு? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அக்கா இங்க எங்கேயாவது பக்கத்துல தான் போயிருப்பா. இல்ல வீரா, இங்கதான் இருந்தா. என்னடா சொல்லிட்டு மாமா, பக்கத்துல தான் இருந்தா. என்னடா இங்க தான் எங்காவது இருப்பாங்க. எல்லாம் போய் தேடி நாம இப்படி போய் பாப்போம். கண்மணி, கண்மணி, பயப்படாதீங்க, இங்க இருப்பா. கண்மணி. அத்தை, டேய் மாறா, என்னாச்சு? இங்க காணோம்டா. நீங்க பாத்தீங்களா? இங்க தெரியும், காணுடா, எங்க போனோம் தெரியலையே. எங்கேயுமே இல்லனா. எங்கடா? என்னடா இது? அப்பா, நானும் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன்ப்பா. அண்ணி எங்கேயும் காணோம். டே ராகவா, நீ எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி அண்ணிய பார்த்த? டேய், ஒரு 2 நிமிஷம் தான்டா. சிக்னல் இல்லையேன்னு முன்னாடி நடந்து போனேன். போன் பேசிட்டு திரும்பி பார்த்தேன், அவ்வளவுதான்டா. அதுக்குள்ள காணோம்டா. 2 நிமிஷத்துல ரொம்ப தூரம்லாம் போயிருக்க முடியாது. இங்கதான் எங்காவது இருப்பாங்க. டேய் கார்த்தி, கேட்ட போடு. சரிடா. அண்ணி, 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 அண்ணி. டேய் மாறா, ஆ, இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு, வா தேடலாம் வா. சீக்கிரம் வா. வா. இதோ வந்துட்டேன். டோர் ஓபன் பண்ணு. அக்கா, அக்கா, கண்மணி அக்கா, எழுந்துக்கோங்க, தூங்குனது போதும். அக்கா, டைட்டா இருக்கு, உங்களால கழட்ட முடியாது. என்னக்கா, என்னை எதிர்பார்க்கலையா? எதிர்பார்க்காதது செய்யறதுதான் இந்த பிஜியோட ஸ்டைல். நீங்க வேணா பாருங்க, இந்த பூஜை முடியறதுக்குள்ள உங்க குடும்பத்துக்குள்ள என்னென்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. எல்லா பக்கமும் கதவை லாக் பண்ணிட்டானுங்க அவனுங்க. நம்ம வெளியே போக முடியாது. ஏய், வேற ஏதாவது வழி இருக்கும், போய் பாரு. இங்க வேற வழி இருக்கிற மாதிரி தெரியலக்கா. காம்பவுண்ட் மொத்தமே மூடி இருக்கு. இவங்களை இங்கே விட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்க்கா. மாட்டினா அவ்வளவுதான், மொத்த உரிமை கூடி இருக்கு. கோயிலுக்குள்ளேயே குழி தோண்டி நம்மளை புதைச்சிருவாங்க. இந்த மாதிரி தொடர் நடுங்கி பசங்களாம் என் பக்கத்துல நிக்க கூடாது. இந்த பாரு, தொலைச்சிருவேன். டேய், கோயிலுக்கு பின்னாடி காட்டு பாத்து இருக்கலடா? ஆமாங்கக்கா. அந்த வழி அடைச்சிருக்காங்களா? அதை அடைக்க முடியாதுங்கக்கா. தெரியுதுல்ல? அப்போ இவள அந்த வழியா கூப்பிட்டுட்டு தோப்புக்கு போயிடலாம். வழி இருக்கும்டா, நாம தான் யோசிக்கணும். காட்டுக்குள்ள புலி, சிங்கம், யானை எல்லாமே இருக்குமே. சரி, கூட்டிட்டு போயிடலாம்க்கா. கண்மணிக்கா, வாங்க கிளம்பலாம். அக்கா, மயக்க மருந்து அடிச்சு உங்களை தூக்கிட்டு போறதெல்லாம் நல்லா இருக்காதுக்கா. இறங்கி போட்டாட்டு நீங்களே அப்படி நடந்து வரீங்களா? வாங்க, சொல்றேன்ல, இறங்க வா. டேய், சரிக்கா, எழுத்துடுவாடா.
என்னக்கா என்ன பாக்குறிய? ஏப்பா கொஞ்சம் தண்ணி இருக்கா? ம். சீக்கிரம் கூட, ரொம்ப தாகமா இருக்கு. ஆஹா, நல்ல லொகேஷன் தான். ஆமா விஜி, என்ன சொன்ன? நான் பயப்படுவேனா? அதுவும் உனக்கா? என்னக்கா உங்க அண்ணனை கொண்டு குடும்பத்திலேயே போய் வாழலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதுவும் உங்களுக்கு தாலி கட்டினால அந்த ராகவன் அவன் தான் உங்க அண்ணனைய கொன்னான். இப்ப என்ன அத மறந்துட்டீங்களா? நான் அந்த வீட்டை விட்டு வந்துட்டா அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த உறவு இல்லைன்னு ஆயிடுச்சா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டு மருமக தான். அத நீ மறந்துடாத. இத சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமாதான் இருந்துச்சு. பையன் தப்பு பண்ணிட்டான்னு கண்டும் காணாம போகாம அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவனை காப்பாத்த நினைக்காம அவரு பையனை அவரு கையாலேயே போலீஸ்ல புடிச்சு கொடுத்து பாதிக்கப்பட்ட எங்க குடும்பத்துக்கு ஆதரவா நின்னார்ல நம்ம ராமச்சந்திர மாமா, அவருக்கு கெட்டது நினைச்சு அவரு குடும்பத்தையும் அழைக்கணும்னு திட்டம் போட்டான்ல. அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்தா வெக்கமாதான் இருக்கு விஜய். அது எப்படிக்கா பொசுக்குன்னு இவ்ளோ நல்லவளா மாறிட்டிய? அதுக்கு என்ன பண்றது விஜய்? என்ன என் குடும்பத்துல நல்லவளா வளர்த்துட்டாங்களே, உன்ன மாதிரியா? ஏய், என்ன ரொம்ப பேசுற? இந்த காட்டுக்குள்ள உன்னை கொன்னு போட்டு போனா ஒரு ஈக்காக்கா கூட தெரியாது. உன் குடும்பம் உன்னையும் உன் குழந்தையும் தாங்குறாங்களே, அதை இல்லாம பண்ற பாக்குறியா? விஜி விஜி, உனக்கு இன்னுமா மாரணியும் வீராவையும் பத்தி தெரியல? எனக்கு ஒண்ணுன்னா, நான் எங்க இருந்தாலும் எவ்வளவு ஆபத்துல இருந்தாலும் என் தங்கச்சி வருவா. ஆபத்துல நான் இல்ல, நீ தான் இருக்க. அதையும் பாக்கலாமா? கண்மணி, உனக்கு ஒண்ணும் இல்லல? சொன்னேன்ல, நான் எங்க இருந்தாலும் என் தங்கச்சி என்ன தேடி வருவான்னு. பார்த்தல,